வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் புதுசாக வேலைக்கு வந்தவங்க எப்படி தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ₹1 செலவு இல்லாமல் எப்படி தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி இருந்த இடத்துலையே எப்படி ஏடிஎம் கார்டு வாங்குறது, நம்ம பேங்க்லாம் விசிட் பண்ண தேவையில்லைங்க. நானும் அப்படி தான் வாங்கினேன். நானும் அப்படி தான் துபாய்க்கு வந்து ஒரு இன்னைக்கு இந்த மாதத்தோட ஒரு ரெண்டு மாதம் முடிய போகுது, 2-3 மாதம் முடிய போகுது, 3 மாதம் முடிய போகுது. துபாய்க்கு வேலைக்கு வந்து நான் 3 மாதம் முடிய போகுது. எனக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து எனக்கு எமிரேட்ஸ் ஐடி, பேங்க் அக்கௌண்ட்டு, சேலரி கார்டு இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு நான் வேலைக்கு வந்துட்டேன், வேலை சைடில் வந்துட்டேன். வேலை சைடில் வந்தோடனே எனக்கு தனியாக தோணுச்சு, என்ன நமக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு வேணுமே. நம்ம சேலரி இல்லாத நேரம் இங்கேருந்து அதாவது துபாய்க்குள்ளே யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, யாராவது நம்ம ரிலேட்டிவ், யாராவது நம்ம நம்ம பணம் கேட்டால் எப்படி அவங்க நமக்கு அனுப்புவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஒரு மைண்டில் தோணுச்சு. அதோட நான் எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அண்ணன் வந்து சவுதியில் இருக்காப்புல. அவர்கிட்ட முன்னாடி சவுதியில் இருந்தாப்புல, இப்பவும் சவுதிக்கு தான் போயிருக்காப்புல, ரீசெண்டாக போயிருக்காப்புல. அவர்கிட்ட கேட்டேன். என்ன நான் கேட்டேன், ஆனால் எனக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டு தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது பண்ணேன். அதோட அவர் சொன்னார், டிஐபி பேங்க், அதாவது துபாய் இஸ்லாமிக் பேங்க் அப்படின்ட்டு ஒரு பேங்க் இருக்குடா, அதில் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது, அதில் போய் நீ ஓப்பன் பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், நீ அதிலே இருந்து நாட்டுக்கும் பணம் அனுப்பிக்கலாம், நம்ம நாட்டுக்கும் பணம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு, தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு நானும் உள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஐபி அப்படின்ட்டு பேங்க் அடித்தேன். டிஐபி பேங்க் மொபைல் டிஐபி அப்படின்னு அடித்தோடனே ஒரு லோகோ வந்துச்சு. அதாவது பச்சை கலரில் சிவப்பு கலர் பூ போட்டு அப்படியே உலக உருண்டை சைஸில் ஒரு இது வந்துச்சு, லோகோ வந்துச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணோடனே யூசர் நேமு பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா நமக்கு தான் இதே இல்லையே அப்படின்ட்டு நினச்சிட்டு கீழே பார்த்தோன்னே நியூ யூசர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதில் நியூ டிஐபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம எமிரேட்ஸோட ஃபோன் நம்பர் கேட்கும். அதோட முன்னாடி நம்ம சொல்லாமல் இருந்துட்டேன். வந்தோடனே எமிரேட்ஸ் சைடு வந்தோடனே நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது சொந்தமாக ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, அதுதான் முக்கியம். அதோட ஃபோன் நம்பர் கேட்கும், எமிரேட்ஸோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கேட்டோடனே கொடுங்க. ரெண்டையும் கொடுத்தோடனே ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது ஓடிபியை உள்ளே போட்டோன்னே உள்ளே போயிட்டு உங்கள் ஃபோட்டோ, அதாவது எமிரேட்ஸ் ஐடி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, செல்ஃபி, அப்புறம் சைன் போட சொல்லணும், அதாவது செல்லிலேயே சைன் போட சொல்லணும். எல்லாமே முடித்தோடனே ஒரு 3 to 5 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்துடும், ஸ்க்ரீனில் ஷோ ஆகிடும். ஸ்க்ரீனில் ஷோ ஆனோடனே நானும் இதே தான் பண்ணேன், இதே தான் எனக்கு ஆச்சு. பண்ணோடனே ஒரு 4-5 நாள் கழித்து ஒரு ஆர்எம்எக்ஸ், அதாவது துபாயோட கொரியர் கம்பெனி ஆர்எம்எக்ஸு, அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. அதாவது நம்பருக்கு, அதாவது எமிரேட்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சு. என்ன வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ், என்னடா புதுசாக வந்திருக்கு மெசேஜ் அப்படின்ட்டு நான் போய் போய் பார்த்தேன். டிஐபி அந்த மெசேஜில் என்னன்னா, டிஐபிலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் வந்திருக்கு, ஏடிஎம் கார்டு வந்து குறிப்பிடாமல் ஒரு ஷிப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு மெசேஜ் வந்துச்சு. என்னடா ஷிப்மெண்ட் வந்துருக்கு, டிஐபிலேருந்து ஏதாவது புக்கு, இது பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு இதுக்கு வந்துருக்குமா, நம்ம காசு இதுக்கு பண்ணணுமா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதோட அந்த மெசேஜில் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, எந்த எமிரேட்ஸ், அதாவது 7 எமிரேட்ஸ் இருக்குது, எந்த எமிரேட்ஸில் இருக்கிய அப்படின்ட்டு ஒரு ஆன்சர் கேட்கும். கொடுத்தோடனே நம்மளுக்கு எந்த டேட்டில் வேணும், அந்த ஷிப்மெண்ட்டு எந்த டேட்டில் வேணும், எந்த நேரத்தில் வேணும், அதாவது 9 to 6 அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். எல்லாமே கரெக்டாக கொடுத்தோடனே
என்ன டேட்டு, இந்த டேட்டு, நம்ம ஸ்டே பண்ணுற லொக்கேஷன், இல்லை நம்ம வேலை பார்க்குற லொக்கேஷன், இது எல்லாமே கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு உங்கள் கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லணும். எல்லாமே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதோட 2-3 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு நேரடியாக உங்கள் லொக்கேஷனுக்கே வந்து RMXன்னு ஒரு கொரியர் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு அப்படி தான் அனுப்பிச்சு நான் இந்த RMXில் தான் ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஒரு நேற்று தான் இது பண்ணேன், வாங்கினோடனே ஒரு ஆர்வத்தில் இந்த மேக் ஓவர் மட்டும் பிரிச்சிட்டேன். அதோட நான் நினச்சேன், சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஒரு மக்களுக்கு எடுத்து சொல்லுவான் அப்படின்ட்டு, நம்ம தெரிஞ்சுக்குருவாங்க எப்படி இது பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்குருவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். அதோட இந்த மேக் ஓவர் மட்டும் பிரிச்சதுனால அப்படி இருக்குது. இதுதான் அந்த RMX கம்பெனியோட இது கொரியரு. இதில் வந்து நம்ம பேர், நம்ம ஃபோன் நம்பரு, நம்ம என்ன சிட்டியில் இருக்கோம், அஞ்சமான் சிட்டியாக அந்த மாதிரி இருக்கோம், ரமணியாக நம்ம லொக்கேஷன், வேலை பார்க்குற லொக்கேஷன், இதெல்லாம் இருக்குது. நம்ம எந்த டேட்டு அதாவது நம்ம என்ன டேட்டில் வேணும் நமக்கு அப்படின்ட்டு இருக்குது. அந்த டேட்டு கொடுத்துருணும். என்ன டயத்துக்குள்ளே 9 to 6, 6 to 9 அந்த நைட் டியூட்டியாக கேட்டு நம்ம டியூட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவேன். நான் வந்து டே டியூட்டி பார்க்குறேன். அதனால் நான் டியூட்டி லொக்கேஷனுக்கே நான் வந்து கொடுத்துட்டேன். டியூட்டி லொக்கேஷன் தான் கொடுத்தேன். இங்கே பின்னாடி வந்து நம்ம இங்கேருந்து வந்திருக்கு, துபாய் இஸ்லாமிக் பேங்க், அதாவது துபாயிலேருந்து வந்திருக்கு. நேற்று பிரித்தேன், அதோட இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து என்னோடய பேர் மாதவன் துரைசாமி, துபாயிலேருந்து வந்திருக்கு. 28/5/2025 நம்ம கொரியர் பண்ணியிருக்காங்க நமக்கு. பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் படிக்கிறேன். சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஏடிஎம் கார்டு ஒட்டியிருக்கு. இதுதான் அந்த ஏடிஎம் கார்டோட இது. பாருங்கள், என் பேர் போட்டு துரைசாமி, மாதவன் துரைசாமி, 5/30, அதாவது 5ஆம் மாதம் 30வது வருஷத்தோட இந்த கார்டு வந்து செல்லு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. கார்டு நல்லாயிருக்கு, கிளாசிக் கார்டு. இதில் வந்து என்னென்னா, டியர் கஸ்டமர், டியர் வேலிட் கஸ்டமர், வெல்கம் டிஐபி. The UAE largest Islamic bank is now your bank. Here is a new Al Islamic Classic Debit Card. கிளாசிக் டெபிட் கார்டு, இது வந்து கிளாசிக் டெபிட் கார்டு பார்த்துக்கங்க. இதுதான் என் கார்டு. இங்கே வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம இஐக்குள்ளேயும் யாருக்காவது நமக்கு கொடுக்கணும்னா அந்த பணத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம சொந்தமாகவும் காசு இதில் போட்டுக்கலாம். நம்ம நாட்டுக்கு இதுலேருந்து காசு அனுப்பலாம். அதுக்கு தான் அந்த கார்டு. இதில் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னா, சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கார்டு, விசா ப்ரிஃபரன்ஸ், குளோபல் கஸ்டமர் சர்வீஸ் மூலம், என்ஜாய் டைனிங் டிஸ்கவுண்ட் பெனிஃபிட்ஸ். வித்ட்ராவல் வந்து டெய்லி கேஷ் வித்ட்ராவல் வந்து 10,000 AD கேட்டுக்கலாம். 10,000 ADனா இங்கே இருக்குது, நம்ம நாட்டு காசுக்கு இங்கே 2 லட்ச ரூபா. அதோட டெய்லி பர்ச்சேசிங் லிமிட்டு 40,000 AD. சாம்சங் பே, ஆப்பிள் பே, கன்வீனியன்ஸ், ஆப்பிள் பே எல்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு, எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. இதுதான் நம்மளோட ஏடிஎம் கார்டு. நீங்கள் நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.